லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் 25வது அதிகாரம் 21வது வசனத்தில் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், நான் 6ஆம் வருஷத்தில் உங்களை ஆசீர்வதித்து அனுக்கிரகம் பண்ணுவேன், உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காரியத்தை இங்கே அந்த ஜனங்களுக்கு வாக்குறுதியாய் ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். அனுக்கிரகம் என்றால் ஃபேவர், கிரேஸ், பிளஸ்ஸிங் என்று சொல்லி அதுக்கு அர்த்தம் போடப்பட்டிருக்கிறது. அதனாலே இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுகிற கர்த்தர் அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு அனுக்கிரகம் செய்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கும்போது எல்லா தேவ மனுஷருக்கும் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு செய்கிற இந்த காரியம் ஒரு பலனை தரும், அது ஒரு பலனை தருகிறதாய் மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை எடுக்கும்போது சீனாய் மலையின் மேலே இறங்கின அந்த ஆண்டவர், இறங்கின அந்த கர்த்தர் ஒரு மகிமையினால் சீனாய் மலையின் மேலே இறங்குறார். இறங்கி மோசேயின் இடத்துல ஜனங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்கிறத கர்த்தர் சீனாய் மலை மேலே இறங்கி அங்கே பேசுகிற ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். நீங்கள் வருஷம் முழுவதும் பயிர் செய்கிறீங்க, வருஷம் முழுவதும் உழைக்கிறீங்க. இந்த 7வது வருடம் வருகிற வர நீங்கள் உங்கள் பயிர்களை பயிரிடலாம், உங்கள் திராட்சை ரசத்தை நீங்கள் என்ன செய்யலாம், திராட்சை தோட்டத்தை பாதுகாக்கலாம். ஆனால் இந்த 7வது வருஷத்தில் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது, அது ஓய்வான ஒரு வருஷமாக இருக்குன்னு சொல்லி கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். இந்த 7வது வருஷத்தில் நீ பயிரிடலைன்னா உன்னால் சாப்பிட முடியாது. உனக்கு தேவையான உணவுகள், கோதுமைகள், திராட்சை ரசங்கள், இவைகள் எல்லாம் எதுவும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்காது. இதுதான் அதனுடைய பின்னணியம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ 7வது வருஷம் ஓய்ந்திருந்தா 6வது வருஷத்தில் நீ விதைக்கிற விதையை நான் உன்னை ஆசீர்வதித்து அதை அனுக்கிரகம் பண்ணுவேன். அந்த 6வது வருஷத்தில் நீ விதைச்ச விதை இருக்கு பாரு, அந்த விதை 3 வருஷத்துக்கு உனக்கு என்ன தரும், அது பலனை தரும். அதனால் அந்த வருஷத்தை பற்றி நீ கவலைப்படாதன்னு இந்த காலை வேளையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இதுவரை விதைத்த விதைகள் எல்லாம் அது ஒரு இடத்துல ஓய்ந்திருக்கிறது. நீ இதுவரை பண்ண ஜெபங்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறது. இன்னும் அதுக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை நம்பி நீ இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதுக்கு காத்திரு, அதுக்கான விடை வரும், அது 3 மடங்கு பலனை உனக்கு அது கொண்டு வரும் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் பாராட்ட போகிறார். நான் உனக்கு உங்களை ஆசீர்வதித்து அனுக்கிரகம் பண்ணுவேன். நீ எதை குறித்தும் பயப்படாத. உன் ஊழியத்தை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் சபையை குறித்து, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, உன் ஜீவியத்தை குறித்து, எதை குறித்து நீ பயப்படாத. இந்த மாதத்தில் 6வது வருஷத்தில் நீ பண்ண அந்த விதை, நீ எப்போவோ பண்ண உன்னுடைய ஜெபங்கள், அதை நீ மறந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் அதை மறக்கவில்லை. ஆண்டவர் அதற்கேற்ற பலனை 3 வருஷத்துக்கு நிரம்பத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம் 1 வருஷம்தான் கர்த்தர் எடுக்கிறார். 7வது வருஷம் நீங்கள் ஓய்ந்திருக்கணும். ஆனால் 3 மடங்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் கர்த்தருக்காய் ஒரு பங்கை கொடுக்கும்போது ஆண்டவர் திருப்பி 3 மடங்கு பலனை தருகிறதற்காக கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய பலன்தான் நமக்கு நிறைவான ஆசீர்வாதம். இந்த மாதத்தில் எது நிமித்தமாய் நான் துன்பப்பட்டிருந்தாலும், குடும்பத்தின் நிமித்தமாய், ஜனங்களின் நிமித்தமாய், சமுதாயத்தின் நிமித்தமாய், எதை நினைச்சு நான் துன்பப்பட்டிருந்தாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் அது மாறும். கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வந்துவிட்டார். ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பலனை தருகிறார். அது 3 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு நேராய் அது போகும். ஒரே ஒரு சம்பவம்,
லோத்தை கர்த்தர் வந்து சந்திக்கும் பொழுது அந்த இடத்துல சோதம் கோமார பட்டணத்தை அழிப்பதற்காக கர்த்தர் வரார். அப்போ லோத்து கேட்கிற ஒரு காரியம், எனக்கு ஒரு சின்ன ஊர் அந்த இடத்துல பக்கத்தில் இருக்குது, நாங்கள் போய் தப்பித்து கொள்ளுகிறேன்னு சொல்லுகிறான். ஆதியாகமம் 19:21 வாசித்தா தெரியும். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்தில் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். உனக்கு இந்த விஷயத்தில் நான் அனுக்கிரகம் பண்ணுகிறேன், நீ தப்பித்து போ, பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன ஊருக்கு நீ தப்பிச்சு போன்னு சொல்லி லோத்தை ஆண்டவர் நினச்சி அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுறார். மொத்த தேசத்தையும் சோதம் குமாரவை அழிக்க வருகிற கர்த்தர் இந்த விஷயத்திலும் உனக்கு நான் அனுக்கிரகம் பண்ணினேன். இன்றைக்கு இந்த விஷயத்திலும் கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். நீ சோதம் கோமார பட்டணத்தை போல பாவமான இடத்துல நீ குடியிருக்கிறவனால் இருப்பாய் என்றால் இப்பொழுதே எந்த சின்ன ஊரோ சின்ன சபையோ அந்த சபையை பார்த்து நீங்கள் போய்விடுங்கள். நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு சுற்றி இருக்கிற எல்லாம் அழிந்து போகிறது. அந்த ஒரு ஊரை மற்றும் கர்த்தர் அழிக்கலை. இந்த விஷயத்தில் உனக்கு நான் அனுக்கிரகம் பண்ணுகிறேன், நல்ல சபையை தேர்ந்தெடுத்து போங்கள், இந்த விஷயத்தில் நான் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய காரியத்தில் நியாயமான எதுக்கும் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அதனாலே இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறவராக இருப்பார், நல்ல பலன் தருகிறவராக இருப்பார். ஆண்டவர் கொடுக்கிற அனுக்கிரகத்தின் ஒரே ஒரு பலனை மட்டும் பார்ப்போம் என்றால், ஆமென், மனுஷகுமாரன் நிமித்தமாக, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:22, மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அந்நாளில் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். பூமியிலே உண்டான பலனினுடைய ஆசீர்வாதத்தை லேவியராகத்தில் போடப்பட்டிருக்கு. ஆனால் பரலோகத்தில் உண்டாய் இருக்கிற பலன் என்னவென்றால் அவர் நிமித்தம் நம்ம பகைக்கப்படுகிறது. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனால, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டனால, இந்த ஊழியத்தில் ஏற்றுக்கொண்டனால உன்னை அநேகர் பகைக்கலாம், உன்னை அநேகர் வெறுக்கலாம், உன் குடும்பம் உன்னை வெறுக்கலாம், யார் உன்னை வெறுக்கலாம், தாய் உன்னை வெறுக்கலாம், உன் சகோதரன் உன்னை வெறுக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது, பரலோகத்தில் உனக்கு பலன் மிகுதியாக இருக்கும். என் மனைவியினுடைய குடும்பம் ஒரு பெரிய குடும்பம். என் மனைவி இந்த ஊழியத்துக்குன்னு வரும்போது ஆண்கள் நிறைய பேர் அந்த ஊழியத்துக்கு வந்த பொழுது அந்த வம்சத்திலே முதலாக ஒரு பெண் ஊழியத்துக்கு வந்தது, அதுதான் முதல். அப்போ எல்லாரும் கேட்ட கேள்வி என்னென்னா, ஒரு பெண் நீ போய் ஊழியத்தில் என்ன செய்வ? நிந்தித்தவர்கள், நீ போய் என்ன செய்ய முடியும்? ஒரு பெண் போய் என்ன செய்ய முடியும்? நீ ஊழியத்துக்கு வந்து என்ன செய்ய போகிறன்னு கேட்கும்போது, மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள், குடும்பங்கள், உறவினர்கள் கேள்வி எழுப்பலாம். ஆனால் இன்றைக்கு பார்க்கும்போது கர்த்தர் நிமித்தம் அந்த பலனை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஊழியத்தில் இன்றைக்கு மனைவி செய்கிற ஊழியத்தையும் பிரசங்கத்தையும் அநேகர் கேட்டு பிரயோஜனம் அடைகிறார்கள். பரலோகத்தில் தான் நமக்கு பலன் மிகுதியாக இருக்கும். உனக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறது எதற்கென்றால் பரலோகத்திலே பலன் மிகுதியாக இருக்கிறதுக்காக. உனக்கு அனுக்கிரகம் பண்ணுறதுக்கு எதற்கென்றால் நீ கர்த்தரோடு கூட வாழுகிறதற்காக. உனக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறது எதற்கென்றால் நம்ம தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்காக. நமக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறது எதற்கென்றால் கர்த்தருடைய வேலையை செய்வதற்காக. அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னைத்தான் வெறுத்து எனக்கு பின்வர கடவன் என்று சொல்லப்படுகிறது. உனக்கு எல்லா காரியத்தையும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறது எதற்கென்றால் அவருடைய சித்தத்தை செய்வதற்காக மாத்திரம்தான். இந்த காலை வேளையில, இந்த ஆகஸ்ட் மாதத்தில், ஆண்டவரே உங்க பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், நீர் என்ன சொல்லுகிறீரோ அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிற கர்த்தர் இந்த மாதத்தில் அவருடைய சித்தத்தை செய்து பரலோகத்தின் பலனை மிகுதியாய் அறுக்க
இந்த பூமியின் பலனை மிகுதியாக இறக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் உம்முடைய கிருபை விளங்க செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். மிகுந்த பலனை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆமென், உங்களை ஆசீர்வதித்து உனக்கு அனுக்கிரகம் பண்ணுவேன். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. உன்னை ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்.